தொடர்ந்து பிளாஸ்டர்ஸ் மற்றும் கிளைட்ஸ் அணிகளுக்கான போட்டிகள் நடைபெற இருக்கிறது. எனவே இரண்டு அணிகளையும் விரைவாக போட்டிக்குள் வருகை தருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் இடம்பெற இருக்கின்ற சகல போட்டிகளும் 5 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் ஒருவர் 2 ஓவர் மாத்திரமே வீசக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையிலே பவர் பிளேயின் அடிப்படையிலே அணியில் 6 பேர் வெளியில் இருக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தொடர்ந்து இடம்பெற இருக்கின்ற சகல போட்டிகளும் 5 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட போட்டியாக இடம்பெற இருக்கிறது. இதனை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து இந்த போட்டிகளை தொகுத்து வழங்குவதற்காக விஜயன் மற்றும் சுதாகர் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். தொடர்ந்து போட்டிகளை தொகுத்து வழங்குவதற்காக சுதாகர் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம். PS ராஜீவன் அவர்களையும் உடனடியாக காரியாலயத்துக்கு வரும்படி அழைக்கின்றோம். PS ராஜீவன், மீண்டும் அந்த அறிவித்தல். PS ராஜீவன் அவர்கள் காரியாலயத்துக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம். போட்டியை சற்று விறுவிறுப்பாக ஆரம்பிக்குமாறு அணித்தலைவர்களிடம் தாழ்மையுடன் வேண்டுக் கொள்கின்றோம். காலநிலையும் மந்தமாக உள்ளது. அனைவரும் இதை கருத்தில் கொண்டு செயற்பட்டால் நன்மையாக இருக்கும் அனைவருக்கும். ரஜு மற்றும் விராஜ் களத்தில் தற்பொழுது. பிரதீப் அவர்களை சற்று காரியாலய பக்கம் திரும்பி பார்க்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். முதல் ஓவரில் முதல் பந்தை வீசுவதற்காக மோகன் அவர்கள் எதிர்கொள்கிறார் ரஜு. முதல் பந்து ஓப்ஸ் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. 6 ஓட்டம். அங்கே 6 ஓட்டத்தை பெற்று தனது ஓட்ட எண்ணிக்கையை ஆரம்பிக்கிறார் ரஜு அவர்கள். அனுசரணையாளர்களை தற்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். PNS ஸ்டோர்ஸ் முதல் பந்து ஓவரில் 2வது பந்தை வீசுவதற்காக மோகன் அவர்கள். ஓப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கு 1 ஓட்டம் பெறப்படுகிறது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 7ஆக அதிகரிக்கின்றது. சிறப்பான ஒரு பந்துவீச்சு. முதல் 3 பந்திற்கு 8 ஓட்டங்களை பெற்று ராஜுவால் ஓப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கே களத்தடுப்பாளரால் பந்து தடுக்கப்படுகின்றது. சதீஷ் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்த பந்தை வீசுவதற்காக மோகன் அவர்கள் லைவ் திசையிலிருந்து ரஜு எதிர்கொள்கிறார். ஓப் திசையில் அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே 4 ஓட்டங்களை கடந்து செல்கின்றது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 12ஆக அதிகரிக்கின்றது. முதல் பந்து ஓவரில் இறுதி பந்தை வீசுவதற்காக
ஆம், இந்த போட்டி 5 ஓவர்களாக மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரு பிடியெடுப்பு நழுவ விடப்படுகின்றது. முதல் பந்து ஓவர் முடிவின் போது ஓட்ட எண்ணிக்கை 13. ஒரு பந்து வீச்சாளரினால் 2 பந்து ஓவர்கள் வீசப்பட முடியும். விவேக் இன்னிங்ஸில் 2வது பந்து ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். தனது 2வது பந்தை வீசுவதற்காக லைவ் திசையிலிருந்து விவேக்கின் 2வது பந்து. ஆம், ரஜுவால் லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 14 அதிகரிக்கின்றது. பிளாஸ்டர்ஸ் அணியின் ஓட்டங்கள். இரண்டாவது பந்தின் 2வது பந்தை வீசுவதற்காக ஓப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. விக்னேஷ் வெகு நாட்களின் பிறகு களத்தில் இறங்கியிருக்கின்றார். ரஜு 13 ஓட்டங்களுடன் துடுப்படுத்தாடி வருகின்றார். விராஜ் 2 ஓட்டங்களுடன். விவேக் அடுத்த பந்தை வீசுவதற்காக லைவ் திசையில் இருந்து பார்ப்போம். ஆம், சிறப்பாக தடுத்தாடப்பட்ட பந்து. மீண்டும் சதீஷ். மேலும் ஒரு ஓட்டம் அதிகரிக்கிறது பிளாஸ்டர்ஸ் அணியினர். மொத்தமாக 14 ஓட்டங்களை பெற்று எந்தவித விக்கெட்டுகளும் இழக்காமல் ஆடி வருகின்றனர் பிளாஸ்டர்ஸ் அணியின். ஆம், ஒரு முறையற்ற பந்தாக அங்கு விவேக்கின் பந்து நடுவர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. பிளாஸ்டர்ஸ் அணியினர் முதலாவது வெற்றியை பதிவு செய்வதற்காக வெகு கஷ்டத்தின் மத்தியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆம், லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. அபாரமான ஒரு 6 ஓட்டம். மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25 அதிகரிக்கின்றது. லோங்கோன் திசையில் விராஜ்னால் அடிக்கப்பட்ட பந்து. 6 ஓட்டங்களை அங்கு பெற்றுக் கொடுக்கின்றார். மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25 அதிகரிக்கின்றது. ரஜு 14 ஓட்டங்களுடன், விராஜ் 9 ஓட்டங்களுடன் துடுப்படுத்தாடி வருகின்றனர். விவேக் அடுத்த பந்தை எதிர்ப்பதற்காக விராஜ் முகம் கொடுக்கிறார். ஓப் திசையில் அழகாக அடிக்கப்பட்ட பந்து. 4 ஓட்டம் 6 ஓட்டமா? நடுவர் 4 ஓட்டங்களாக சமிஞ்சை வழங்குகிறார். மேலும் 4 ஓட்டங்கள் அதிகரிக்கின்றது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 29 இப்பொழுது. கிளைட்ஸ் அணியினர் மொத்தமாக 29 ஓட்டங்களை பெற்று எந்தவித விக்கெட் இழப்பின்றி துடுப்படுத்தாடி வருகின்றனர். விவேக் அடுத்த பந்தை எறிவதற்காக. ஆம், நிச்சயமாக ஒரு முறையற்ற பந்தாகத்தான் இருக்க வேண்டும். ஆம், யசோதரன் நடுவர் பொறுப்பை ஏற்று அங்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். கடந்த போட்டியில் 50 ஓட்டங்களை பெற்று தனது மட்டையை சுற்றி காட்டி ஒரு அற்புதமான ஒரு இன்னிங்ஸை வழங்கினார். அதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது பந்தின் இறுதி பந்தை வீசுவதற்காக விவேக் அவர்கள் லைவ் திசையில் இருந்து பார்ப்போம். ஆம், லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ரமேஷ் அவர்கள் வெகு நாட்களின் பிறகு பந்தை தனது கைகளுக்கு பாரம் எடுத்து
தர்மலிங்கம் அவர்களிடம் ஒப்படைக்கிறார். பார்ப்போம் அடுத்த ஓவரை யார் வீசுவார்கள் என்று. பிளாஸ்டர்ஸ் அணியின் 3வது பந்து ஓவரை வீசுவதற்காக ரமீஸ் அவர்கள் பந்தை எதிர்கொள்கிறார். விராஜ் மற்றும் ரஜு தமக்கிடையில் 35 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்று சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி வருகின்றனர். 3வது பந்து ஓவரின் முதல் பந்து ஓவர். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 36 அதிகரிக்கின்றது. 3.1 பந்து மொத்தமாக வீசப்பட்டிருக்கிறது. ராஜீவ் கொழும்பிலிருந்து வெகு கஷ்டத்தின் மத்தியில் எமது போட்டிக்காக வந்திருக்கும் ரஜுவை ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பந்தை எப்படி எதிர்கொள்வார் என்று பார்ப்போம். ரமேஷ் லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. 4 ஓட்டம் அங்கே ரஜுவுக்கு கிடைக்கின்றது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 40. பிளாஸ்டர்ஸ் அணியின் 3வது பந்து வீச்சு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரமிசால் வீசப்பட்ட பந்து லெக் திசையில் அடித்தாடுகின்றார். அபாரமான ஒரு 6 ஓட்டம் அங்கு ரஜுவுக்கு பெறப்படுகின்றது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 46 அதிகரிக்கும் வேளையில் ரஜுவின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 24 மற்றும் விராஜ் 19 ஓட்டங்களுடன் துடுப்படுத்தாடி வருகின்றனர். 3வது பந்து ஓவரில் இன்னும் 3 பந்து வீச்சு மீதமாக உள்ள நிலையில் 4வது பந்தை வீசுகிறார். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 47 அதிகரிக்கும் வேளையில் எந்தவித விக்கெட்டுகளும் இழக்காமல் கிளைட்ஸ் அணியினர் சிறப்பான ஒரு துடுப்படுத்தத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த பந்து ரமேஷ். லெக் திசையில் மேலும் ஒரு 6 ஓட்டம். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையில். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 53 அதிகரிக்கின்றது. விராஜின் மட்டையினால் பெறப்பட்ட அந்த ஓட்டத்துடன் விராஜின் தனிப்பட்ட ஓட்ட எண்ணிக்கை 25 அதிகரிக்கிறது. 2 சிக்சர்கள் மற்றும் 2 பவுண்டரிகள் அடங்கலாக மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25 விராஜ் பெற்றுள்ளார். மூன்றாவது பந்து ஓவரின் இறுதி பந்தை வீசுவதற்காக ரமேஷ் லைவ் திசையில் இருந்து. மேலும் லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. பிரதீப் அவர்களை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். லிட்டில் செவாக் என்று அழைக்கப்படும் பிரதீப் பந்தை லிட்டில் செவாக் டெண்டுல்கராக மாறியுள்ளார். மனோஜ் அவர்கள் அதையும் ஞாபகப்படுத்தியுள்ளார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த பந்து ஓரை வீசுவதற்காக மோகன். நான்காவது பந்து ஓவர் வீசுவதற்காக மோகன் அவர்கள் லைவ் திசையில் இருந்து. பார்ப்போம். விராஜ் எதிர்கொள்கிறார். முதல் பந்து சிறப்பான ஒரு யோக்கர் பந்து. இருப்பினும் சிறப்பாக துடுப்படுத்தாடியுள்ளார். அங்கு விராஜால் 4 ஓட்டம் ஒன்று பெறப்பட்டிருக்கின்றது லோங்கோன் திசையில். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 58. எந்தவித விக்கெட்டுகளையும் இழக்காமல் 4வது ஓவர் பரிமாறப்பட்டுள்ளது. மேலும் ஓஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. அங்கு ஒரு 4 ஓட்டமா? சதீஷ் அவர்களினால் சிறப்பான முறையில் ஒரு களத்தடுப்பாட்டம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 59 அதிகரித்துள்ளது. 4வது பந்து ஓவரின் 3வது பந்தை வீசுவதற்காக மோகன் அவர்கள் எதிர்கொள்கிறார் ரஜூர். பார்ப்போம் இந்த பந்தில் என்ன நடக்கிறது என்று. மோகனால் வீசப்படும் பந்து.
ஆம், சிறப்பான ஒரு பந்து வீச்சு, யோக்கர் பந்து ஒன்றை எறிந்துள்ளார் ரஜு அவர்களுக்கு. அதற்கும் அவர் சலிக்காமல் ஒரு ஓட்டத்தை பெற்றுக்கொண்டு துடுப்படுத்தாடும் வாய்ப்பை விராஜுக்கு வழங்கியுள்ளார். விராஜ் 31 ஓட்டங்களை பெற்றுள்ளார் 12 பந்துகளில், மற்றும் ரஜீவ் 11 பந்துகளில் 26 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்காமல் முதல் விக்கெட்டுக்காக இந்த ஜோடி சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை வழங்கி வருகின்றனர். மோகனின் அடுத்த பந்து, நாம் அங்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. தற்பொழுது கிளைட்ஸ் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 61 அதிகரிக்கின்றது. நான்காவது பந்தின் இறுதி பந்து, ஆம் அங்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகின்றது. லோங் ஓன் திசையில் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 62 அதிகரித்துள்ளது. நான்காவது பந்து ஓவரின் இறுதி பந்தை வீசுவதற்காக மோகன் தயாராக உள்ளார். ஆம், விராஜ் ஆட்டம் இழக்கிறார். சிறப்பாக துடுப்படுத்தாடி வந்த விராஜ் தற்பொழுது சஃப்ராஸ் பிடியெடுத்து விராஜை களத்தை விட்டு வெளியேற்றியுள்ளார். கிளைட்ஸ் அணியின் முதல் விக்கெட் 62 ஓட்டங்களுக்கு விழுந்துள்ளது. பார்ப்போம். பிளாஸ்டர்ஸ் அணியின் இறுதி பந்து ஓரை வீசுவதற்காக தர்மலிங்கம் அவர்கள் ரஜீவ் 27 ஓட்டங்களுடன் துடுப்படுத்தாடி வருகிறார். பார்ப்போம் இறுதி பந்து ஓவர் வீச்சு. தர்மலிங்கத்தின் முதலாவது பந்து, ஆம் ஷார்ட் போல் என்ற வகையில் வீசப்பட்ட பந்து அகல பந்தாக அமைகிறது. ஆம், இப்போட்டியை பார்க்கும்போது டொபாஸ் அணி பந்து வீச்சார்கள் சில உன்னிப்பான விடயங்களை அவதானித்துக் கொள்ள வேண்டும். சிறப்பான முறையில் எந்தவித உதிரிகளையும் வழங்காமல் தற்பொழுதுதான் முதல் வைடை வீசியுள்ளார்கள். இருப்பினும் டொபாஸ் அணியர் அவ்வாறு இல்லை. லெக் திசையில் ரஜுவால் அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டம் பெறப்படுகிறது. ரஜுவின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 33 அதிகரிக்கின்றது. டொபாஸ் அணியின் அணி தலைவரின் கவனத்திற்கு, தங்கள் பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தும் போது அகல பந்துகளை வீசாமல் சற்று அவர்களுக்கு ஏதாவது சொல்லி தந்து விக்கெட்டுகளுக்கு பந்து வீசுமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். மொத்த ஓட்ட எண்ணிக்கை 69, ஒரு விக்கெட்டுகளை இழந்து ஆம் தர்மலிங்கத்தின் அடுத்த பந்து சிறப்பான ஒரு பந்து வீச்சு, போல்டு முறையில் ரஜீவ் ஆட்டம் இழக்கிறார். ரஜு 33 ஓட்டங்களை பெற்ற வேளையில் போல்ட் முறையில் தர்மலிங்கத்தின் பந்திற்கு ஆட்டம் இழந்து களத்தை விட்டு வெளியேறும் நிலையில், ஆம் காகோலியின் செல்லப்பிள்ளை என்று அழைக்கப்படும் அருள்குட்டி தற்பொழுது களத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஆம், அருள் அடுத்த பந்தை எதிர்கொள்கிறார். தர்மலிங்கம் பந்து வீச்சில் லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டம் பெறப்படுகிறது அருளினால். அருள் சளைத்தவர் அல்ல என்பதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இறுதி பந்து ஓவர் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 4.3 பந்து ஓவர்கள் எறியப்பட்டு 75 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகளை இழந்து துடுப்படுத்தாடி வருகின்றனர் லைட்ஸ் அணியினர். பந்து ஓவரில் 4வது பந்து வீசுவதற்காக தர்மலிங்கம், ஆம் அருளால் அடிக்கப்பட்ட பந்து விக்கெட் காப்பாளர் விவேக்கிடம் பிடிகொடுத்து ஆட்டம் இழக்கவில்லை. அங்கு ஒரு முறையற்ற பந்தாக அமைகிறது. இருப்பினும் ரன் அவுட் முறையில் அருள் ஆட்டம் இழந்து களத்தை விட்டு வெளியேறுகிறார்.
ஆம், அது ஒரு ஆட்டமிழப்பு அல்ல, அது ஒரு முறையற்ற பந்தாகவே கணிக்கப்பட்டுள்ளது நடுவர்களினால். ஃப்ரீட் என்ற முறையில் தற்பொழுது அருளுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறார் என்று பார்ப்போம். உதிரிகளை வழங்குவதில் என்று சொல்லி 5 நிமிடங்கள் கூட ஆகவில்லை, தர்மலிங்கம் முறையற்ற பந்துகளையும் அகல பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறார். ஃப்ரீட் முறையில் அடிக்கப்பட்ட பந்து, ஓட்டங்கள் பெறப்படவில்லை. ஒரு ஓட்டம் பெறப்பட்டுள்ளது. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 77 அதிகரிக்கின்றது. லைட்ஸ் அணியினர் அவர்களின் ஓட்ட எண்ணிக்கை 2 விக்கெட்டுகளை இழந்து அருள் ஒரு புறத்தில் 3 பந்துகளில் 7 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி வருகின்றனர். மறுபுறத்தில் ருக்ஷான் தனது முதல் பந்தை எதிர்கொள்கிறார் பிளாஸ்டர்ஸ் அணியுடன். தர்மலிங்கம் 4 பந்துகளை வீசி 5வது பந்து சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து. மோகன் அவர்களின் ஆட்டம் இழப்பு. ஆம், 3ஆம் நடுவரிடம் கோரப்பட்டுள்ளது அந்த ஆட்டம் இழப்பு. பார்ப்போம் என்ன முடிவென்று. ஆம், ஆட்டமில்லை, நாட் அவுட் என்று 3ஆம் நடுவர் தீர்ப்பளித்துள்ளார். பிளாஸ்டர்ஸ் அணியின் இறுதி பந்தை வீசுவதற்காக தர்மலிங்கம் 78 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகளை இழந்து துடுப்படுத்தாடி வருகின்றனர். கிளைட்ஸ் அணியினர் அருள் அடுத்த பந்தை எதிர்கொள்வதற்காக லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து ரமீஸால் பிடிக்கப்படுகிறது. இருப்பினும் 2 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் கிளைட்ஸ் அணியினர். மொத்தமாக 80 ஓட்டங்களை பெற்று 81 ஓட்டங்கள் என்ற இமாலய இலக்கை பிளாஸ்டர் அணியினருக்கு வழங்கியுள்ளனர். 30 பந்துகளில் 81 ஓட்டங்களை பெற்றால் தனது கன்னி வெற்றியை பதிவு செய்யப்படும் என்ற நிலையில் மோகன் எங்கிருந்தாலும் உடனடியாக விஜயன் அவர்களை காரியாலயத்திற்கு வருமாறு அன்புடன் வேண்டுகிறோம். கோபி அவர்கள் கடுமையாக விளையாடி களைத்து போய் தனது மனைவியுடன் ஏதோ உரையாடி கொண்டிருக்கிறார். விஜயன் காரியாலயத்திற்கு வரவும். முதலாம் அழைப்பு. கிளைட்ஸ் அணியின் களத்தடுப்பாட்ட வீரர்கள் களத்திற்கு வருகை தருவதை காணக்கூடியதாக உள்ளது. நான் சொல்றேன் தெரியும். தர்மலிங்கம் மற்றும் ரமீஸ் அவர்கள் துடுப்படுத்தாடுவதற்காக களத்தில் நுழைந்த வண்ணம் உள்ளனர்.
இப்போட்டியை எவ்வாறாவது வென்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கும் பிளாஸ்டர்ஸ் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக மனோஜ் அவர்கள் களத்திலுள் நுழைந்துள்ளார். ருக்ஷானின் முதல் பந்து எதிர்கொள்கிறார் தர்மலிங்கம். பார்ப்போம் முதல் பந்தில் என்ன நடக்கிறது என்று. முதல் பந்தை வீசுவதற்காக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. விக்கெட் காப்பாளரிடம் பிடி கொடுத்து ஹலோ மோகன் அவர்களினால் லெக் திசையில் ஒரு சிறப்பான முறையில் 6 ஓட்டம் ஒன்று பெறப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டர் ருக்ஷானின் 3வது பந்தை வீசுவதற்காக லைவ் திசையிலிருந்து எதிர்கொள்கிறார் மோகன் அவர்கள். 6 ஓட்டங்களை பெற்று அடுத்த பந்து அது ஒரு அகலப்பந்தாக அமைகிறது. 81 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற வகையில் துடுப்படுத்தாடி வருகின்றனர் பிளாஸ்டர்ஸ் அணியினர். முதல் பந்து ஓவரின் 3வது பந்தை எதிர்வதற்காக மேலும் ஒரு 6 ஓட்டம் அபாரமாக துடுப்படுத்தாடி வருகிறார் மோகன். இப்போட்டியில் எவ்வாறாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் துடுப்படுத்தாடுவது போல் அனைவருக்கும் தென்படுகின்றது. பார்ப்போம் மோகன் அவர்களினால் வெற்றி கனியை பறிக்க கூடியதாக உள்ளதா என்று. மோகனின் அடுத்த மேலும் ஒரு 6 ஓட்டம் முழுமையாக ஓவரில் 3 6 ஓட்டங்களை பெற்று 18 ஓட்டங்களை பிளாஸ்டர்ஸ் அணியினருக்கு மோகன் அவர்கள் வழங்கியுள்ளார். மொத்தமாக 3 பந்துகளை மாத்திரமே எதிர்கொண்டு 18 ஓட்டங்களை பெற்று சிறப்பான ஒரு முறையில் துடுப்படுத்தாடுகின்றார் மோகன். அடுத்த பந்து ஓவரை யாருக்கு வழங்குவது என்று ரஜு யோசித்துக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஐந்து பந்து வீச்சுகள் முடிவில் 20 ஓட்டங்களை பெற்று 1 விக்கெட்டை இழந்து துடுப்படுத்தாடி வருகின்றனர் பிளாஸ்டர்ஸ் அணியினர். இப்பொழுது ரமீஸ் அவர்கள் பார்ப்போம் தனது முதல் பந்தை எவ்வாறு எதிர்கொள்கிறார் என்று. லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து அங்கு ஒரு ஆட்டம் இழப்பா. எளிதாக ஆட்டம் இழந்து வெளியேறுகிறார் ரமீஸ் அவர்கள் எவ்வித ஓட்டங்களையும் பெறாமல். முதல் பந்து ஓவர் முடிவின் போது பிளாஸ்டர்ஸ் அணியினர் 20 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகள் இழந்து துடுப்படுத்தாடி வருகின்றனர். மேலும் 61 ஓட்டங்களை பெற வேண்டும் 24 பந்துகளில். பார்ப்போம் அவர்களினால் வெற்றி கனியை பறிக்க முடிகிறதா என்று. குணா 2வது பந்து ஓவரை வீசுவதற்காக மோகன் அவர்கள் துடுப்படுத்தாடுகிறார். ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கு 1 ஓட்டம் பெறப்படுகிறது.
அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 21 அதிகரிக்கும் வேளையில் மேலும் 60 ஓட்டங்களை பெற வேண்டும். வெறுமனே 23 பந்துகளுக்கு. இப்பொழுது முதல் சிறப்பான வகையில் 6 ஓட்டங்களையும் 4 ஓட்டங்களையும் பெரும் பட்சத்தின் மத்தியில் மாத்திரமே பிளாஸ்டர்ஸ் அணியினால் போட்டியில் வெற்றியை சுவீகரிக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது பந்து வீசுவதற்காக காவின். ஆம், சிறப்பான ஒரு பந்து வீச்சு. எவ்வித ஓட்டங்களையும் அங்கு பெற முடியவில்லை விவேக் அவர்களினால். மொத்தமாக 1.2 பந்து ஓவர் வீசி 21 ஓட்டங்களை வழங்கி 2 விக்கெட்டுகளை பெற்றுள்ளனர் கிளைட்ஸ் அணியினர். மூன்றாவது பந்து வீசுவதற்காக லெக் திசையில் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து. விராஜ் அவர்கள் களத்தடுப்பில் அங்கு 1 ஓட்டம் பெறப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 22 அதிகரிக்கும் வேளையில் இன்னும் 58 ஓட்டங்களை பெற வேண்டும் 21 பந்துகளுக்கு. அடுத்த பந்து வீசுவதற்காக விவேக் எதிர்கொள்கிறார். ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள் பெறப்படுகிறது. அபாரமான ஒரு லெக் திசையில் அடிக்கப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு 6 ஓட்டம் இப்பொழுது விவேக் அவர்களினால் பிளாஸ்டர்ஸ் அணியினருக்கு பெற்று வழங்கப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 29 அதிகரித்துள்ளது 2 விக்கெட்டுகளிலிருந்து பிளாஸ்டர்ஸ் அணியினர். கிளைட்ஸ் அணியினர் அடுத்த பந்து வீச எறிவதற்காக விவேக் எதிர்கொள்கிறார். மேலும் ஓங்கி அடிக்கப்பட்ட பந்து அங்கு 1 ஓட்டம் பெறப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 30 அதிகரிக்கும் வேளையில் வர்ணனை குழுவில் எமது விஜயன் இணைந்துள்ளார். அவர்களை சில வார்த்தைகளை பேசி அனைவரையும் உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறோம். மேலும் மோகன் அடுத்த பந்தை எதிர்கொள்கிறார். ஆம், மோகனினால் அடிக்கப்பட்ட பந்து மேலும் ஒரு 6 ஓட்டம். மோகனின் மட்டை சிறப்பாக வேலை செய்யும் வேளையில் 6 பந்துகளை எதிர்கொண்டு 26 ஓட்டங்களை பெற்றுள்ளார். 4-6 ஓட்டங்கள் உள்ளடங்கலாக விவேக் 4 பந்துகளில் 9 ஓட்டங்களை பெற்று இந்த ஜோடியினால் வெற்றியை எளிதாக பிளாஸ்டர்ஸ் அணியினருக்கு வழங்க முடியும். இதே போன்று தொடர்ந்து துடுப்படுத்தாடும் பட்சத்தில் இங்கு புதிய பந்து வீச்சை வழங்குவதற்காக ராஜு பார்ப்போம் இந்த பந்து வீச்சு எவ்வாறு அமைகின்றது என்று. எதிர்கொள்கிறார் விவேக் அவர்கள். அது ஒரு சிறந்த பந்து வீச்சாக கருதப்படுகின்றது. எந்தவித ஓட்டங்களையும் அந்த பந்து வீச்சினால் பெறப்படக்கூடியதாக இருக்கவில்லை. மொத்த ஓட்ட எண்ணிக்கை 36 இருக்கும் வேளையில் 2 விக்கெட்டுகளிலிருந்து பிளாஸ்டர்ஸ் அணியினர் துடுப்படுத்தாடி வருகின்றனர். ராஜுவின் அடுத்த பந்து பார்ப்போம் இப்பந்தில் என்ன நடக்கிறது என்று. விவேக் எதிர்கொள்கிறார். ஆம், சிறப்பான ஒரு பந்து வீச்சு. இருப்பினும் அது ஒரு முறையற்ற பந்தாக அமைகிறது. ஃப்ரீ ஹிட் ஒன்று வழங்கப்படுகிறது பிளாஸ்டர்ஸ் அணியினருக்கு. விவேக் அப்பந்தை எவ்வாறு எதிர்கொண்டு அதில் துல்லியமான ஓட்டங்களை பெற்று அணியின் ஓட்ட எண்ணிக்கையை அதிகரிப்பாரா என்று பார்ப்போம். அடுத்த பந்தில் விளங்கிவிடும் ஃப்ரீ ஹிட்டுக்கு என்ன நடக்கிறது என்று. ராஜுவால் வழங்கப்படும் அந்த ஃப்ரீ ஹிட் பந்து வீச்சை பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. சளைத்தவர் அல்ல ராஜு, சிறப்பான ஒரு சிரேஷ்ட பந்து வீச்சாளர். பல டூர்னமெண்ட்களில் விளையாடும் எமது ராஜு சிறப்பான முறையில் பந்து வீசி வருகிறார். 2 பந்துகளை வீசி 2 ஓட்டங்களை கொடுத்து 3வது பந்து ஓவரை துல்லியமாக வீசி வருகிறார் ராஜு. 3வது பந்து வீசுவதற்காக ராஜு எதிர்கொள்கிறார் மோகன். சிறப்பான ஒரு பந்து வீச்சு இருந்தாலும் லெக் திசையில் கிளான்ஸ் செய்யப்பட்ட பந்து 1 ஓட்டம் பெறப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 39 அதிகரிக்கும் வேளையில் 2 விக்கெட்டுகளிலிருந்து பிளாஸ்டர்ஸ் அணியினர் துடுப்படுத்தாடி வருகின்றனர். ஆம் விஜயன். ராஜு 4வது பந்தினை வீசுவதற்காக தயாராகி வருகின்றார். எதிர்கொள்கிறார் விவேக். பார்ப்போம் 4வது பந்தில் என்னதான் நடக்கிறது என்று. சிறப்பான ஒரு துடுப்படுத்தாட்டம். இருப்பினும் ஒரு பிடியெடுப்பாக அமைந்தாலும் அப்பிடியெடுப்பை நழுவ விடுகிறார். அப்பந்தில் 2 ஓட்டம் பெறப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 41 அதிகரிக்கும் வேளையில் 2 விக்கெட்டுகளிலிருந்து பிளாஸ்டர்ஸ் அணியினர்
இன்னும் 14 பந்துகளுக்கு 40 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற அடிப்படையில் பிளாஸ்டர் அணியினர். ஐந்தாவது பந்தை பரிமாற்றுவதற்காக ராஜீவ் லைவ் திசையிலிருந்து ஓடி வருகிறார், எதிர்கொள்கிறார் விவேக். பார்ப்போம். அங்கு எவ்வித ஓட்டங்களும் பெறப்படவில்லை. சிறப்பான ஒரு பந்து வீச்சு. சுயிங் வகையில் எதிர்கொள்ளப்பட்ட பந்து, எந்தவித ஓட்டமும் பெறப்படவில்லை. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 41. மேலும் 13 பந்துகளில் 40 ஓட்டங்களை பெற வேண்டும். ராஜீவ் பந்தின் இறுதி பந்து வீசுகிறார். ஆம், லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டம் பெறப்படுகிறது. விவேக்கால் 6 ஓட்டம் பிளாஸ்டர் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. 47 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகள் இழந்து பிளாஸ்டர் அணியினர் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி வருகின்றனர். மொத்தமாக 3 ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் 47 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகள் இழந்து பிளாஸ்டர்ஸ் அணியினர். மேலும் இப்போட்டியில் பிளாஸ்டர் வெற்றி பெற வேண்டுமானால் 12 பந்துகளில் 34 ஓட்டங்களை பெற வேண்டும். ஆம், இப்போட்டியில் முதல் அரை சதத்தை கடந்த எமது அசோ அவர்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொண்டு அவர் 15 பந்துகளில் 50 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். அவரை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். விராஜ் அவர்கள் 4வது பந்து பரிமாற்றத்தை வீசுவதற்காக. ஆம், சிறப்பான ஒரு பந்து வீச்சு. யோக்கர் முறையில் வழங்கப்பட்ட பந்து. அங்கு ஓஸ் த்ரோஸ் என்ற முறையில் 2 ஓட்டம் பெறப்படுகிறது மோகன் அவர்களினால். இன்னும் 11 பந்துகளில் 32 ஓட்டங்களை பெற வேண்டும். ஆம், கூறிதானாக வேண்டும். மோகன் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். தற்பொழுது மோகன் தனது அணியினை வெற்றிக்காக அழைத்து செல்வாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கே மோகன்? விராஜ் பந்து வீச்சில் எதிர்கொள்கிறார் மோகன். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. சிறந்த 6 ஓட்டத்தை பெற்று தனது அணியை வெற்றி பாதைக்கு இட்டு செல்கின்றார் மோகன். இன்னும் 10 பந்துகளில் 26 ஓட்டங்களை பெற வேண்டும். ஒரு பந்திற்கு 2.6 என்ற ரிக்வயர்ட் ரன் ரேட்டில் ஓட்டங்களை பெற வேண்டும். விராஜ் அவர்கள் பந்து வீசுவதற்காக மோகன் எதிர்கொள்கிறார். ஆம், அது ஒரு நிச்சயமாக ஒரு அகலப்பந்து. ஆம், அது ஒரு முறையற்ற பந்தாக இப்பொழுது நடுவரினால் சமிஞ்சை வழங்கப்படுகின்றது. ஆம், மோகனுக்கு மீண்டும் ஒரு அதிர்ஷ்டகரமான பந்து. எங்கே பார்ப்போம். மோகனின் சிறந்த ஒரு ஆட்டத்தை எதிர்பார்த்துக் கொள்கின்றார்கள். எங்கே? ஆம், சிறப்பான ஒரு துடுப்பாட்டம். இருப்பினும் பந்து பிடியெடுக்கப்படுகிறது. இருந்தாலும் அது ஒரு ஃப்ரீ ஹிட்டிற்கு பிடியெடுக்கப்பட்டதால் அது ஆட்டமிழப்பு இல்லை. அங்கு ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 57 அதிகரிக்கும் வேளையில் மேலும் 9 பந்துகளில் 24 ஓட்டங்களை பெற வேண்டும். விவேக் அவர்கள் சிறப்பாக துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த வீரர் விவேக். ஆம், ஓங்கி அடிக்கிறார் லெக் திசையில். சிறந்த ஒரு 4 ஓட்டங்களை பெற்று அணியை வெற்றிக்கு இட்டு செல்கின்றார். மேலும் 8 பந்துகளில் 20 ஓட்டங்களை பெற வேண்டும். மோகன் அவர்களும் விவேக் அவர்களும் துடுப்படுத்தாடும் வடிவங்களை பார்க்கும் போது அணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று அனைவராலும் கணிக்கப்படுகிறது. இருந்தும் பொறுத்திருந்து பார்ப்போம் விராஜ் என்ன செய்கிறார் என்று. மறுமுனையில் களத்தடுப்பில் இருக்கும் அணியும் மிகவும் சிறந்த அணி. மேலும் ஒரு முறையற்ற பந்து. மேலும் ஒரு ஃப்ரீ ஹிட் வழங்கப்படுகிறது. கண்ணா லட்டு தின்ன ஆசையா? இப்பொழுது பார்ப்போம் லட்டு எப்படி இருக்கின்றது என்று. விராஜ் எதிர்கொள்கிறார் விவேக். மேலும் ஒரு அகலப்பந்து. ஸ்டில் we are at the free hit. விவேக்கின் அதிர்ஷ்டமா அல்லது விராஜின் துரதிர்ஷ்டமா? பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கே மட்டையை ஓங்குகிறார். அங்கு ஓங்கி அடிக்கப்படுகின்றது. 6 ஓட்டங்கள். அருமையான ஒரு 6 ஓட்டங்களை பெற்று தனது அணியை வெற்றி பாதைக்கு செல்கின்றார் விவேக். இன்னும் வெறுமனே 7 பந்துகளில் 12 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற அடிப்படையில் பிளாஸ்டர்ஸ் அணியினர் துடுப்படுத்தாடி வருகின்றனர். ஆம், இவ்வேளையில் மோகன் அவர்கள் 36 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி வருகின்றார். மற்றும் விவேக் 28 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்காமல் சிறப்பான ஒரு முறையில் துடுப்படுத்தாடி வருவதை பார்க்கக்கூடிய உள்ளது. அணியின்
நான்காவது பந்து வீச்சில் இறுதி பந்து வீசுவதற்காக விராஜ் விவேக் மீண்டும் ஒரு பந்து வீச்சு எதிர்கொள்கின்றார் விவேக். அங்கு ஒரு ஆட்டத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள் விவேக்கின் அணியினர். ஆறு பந்துகளில் 11 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற அடிப்படையில் தற்பொழுது பிளாஸ்டர்ஸ் அணியினர் இறுதி பந்து ஓவரை யார் வீச போவார்கள் என்று பார்ப்போம். நிச்சயமாக அதை ரஜீவ் தான் வீசுவார் என்று கணிக்கப்படுகிறது. ரஜீவ் தான் பந்து ஓவரை வீசுவதற்காக தற்பொழுது களத்தில் எதிர்கொள்கிறார் விவேக். மோகன் 36 ஓட்டங்களை பெற்று 11 பந்துகளில் 6 ஓட்டங்கள் அடங்கலாக மற்றும் விவேக் 15 பந்துகளில் 6 பந்துகளுக்கு 11 ஓட்டங்களை பெற வேண்டும் வெற்றியை ஈட்டு செல்வதற்காக. ராஜீவ் எதிர்கொள்கிறார் விவேக். ஓப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து ஆட்டம் இழப்பு ஒன்று நழுவிடப்படுகின்றது. முறையில் தற்பொழுது 2 ஓட்டம் 3 ஓட்டமாக மாற்றப்படும் வேளையில் ஆட்டம் இழப்பா அல்ல, அங்கு 3 ஓட்டம் பெறப்படுகிறது. மொத்தமாக 5 பந்துகளில் 8 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற அடிப்படையில் தற்பொழுது பிளாஸ்டர் அணியினர் களத்தில். மறுமுனையில் மோகன் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். தனது பாடசாலை காலங்களிலும் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் மோகன். எங்கே பார்ப்போம் மோகனின் விளையாட்டை. ராஜீவ் பந்து வீசுவதற்காக 2வது பந்தை எதிர்கொள்கிறார் மோகன். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 1 ஓட்டம் பெறப்படுகிறது. முறையற்ற பந்தாக அமைகிறது. கண்ணா 2 லட்டு தின்னாசையா என்ற அடிப்படையில் மேலும் ஒரு ஃப்ரீ ஹிட் விவேக்கு மேலும் ஒரு ஃப்ரீ ஹிட் கிடைக்கிறது. பார்ப்போம். 5 பந்துகளுக்கு வெறுமனே 6 ஓட்டங்களை பெற வேண்டும். இப்பந்து ஃப்ரீ ஹிட்டாக அமைகிறது. பார்ப்போம் விவேக் எவ்வாறு இந்த பந்தை எதிர்கொள்கின்றார் என்று. அங்கு சிறந்த பந்தை வீசி தனது அணிக்கு வலுவை சேர்த்திருக்கின்றார். 4 பந்துகளில் 6 ஓட்டங்களை பெற வேண்டும். 2 அணிகளும் சளைத்தவர்கள் அல்ல, ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. 4 பந்துகளில் 6 ஓட்டங்களை பெற வேண்டும். பார்ப்போம். இன்னும் 4 பந்துகளே மீதமாக உள்ளது. இன்னும் ஒரு சில நொடிகளில் முடிவு தெரிந்துவிடும். மோகன் அவர்களும் விவேக் அவர்களும் களத்தில். விவேக் தனர்முனையில் தனது சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிக்கொண்டு வருவதற்காக முனைகின்றார். விவேக் ஓப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்களை சுவீகரித்து 6 ஓட்டத்தை பெற்று தனது அணியினை வெற்றியை உறுதி செய்கின்றார் விவேக். மோகன் மற்றும் விவேக் சிறந்த ஒரு வெற்றியினை உறுதி செய்து தனது அணியினை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பிளாஸ்டர்ஸ் அணியினருக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இப்போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட விவேக் மற்றும் மோகன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை டொபாஸ் அணியினர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். விவேக் அவர்களின் சிறந்த துடுப்பாட்டம் இங்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் மோகன் மற்றும் விவேக் அவர்களின் இணைப்பாட்டம் சிறப்பாக அமைந்திருந்தது. இதனை அடுத்து டோபாஸ் அணியினரின்